நீங்கள் தெரியும்னு நினச்சிட்டு இருக்க பாதி விஷயத்துக்கு மேலே வந்து எல்லாமே வந்து தப்பு தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதா? ஆமாம் கைஸ், நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்க விஷயம் எல்லாமே தப்பு தான். அந்த என்னென்னன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hey guys, this is Arun from Jigadanda and welcome back to the next video and let's get into the video guys. Great Wall of China visible from space. இதை நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் உண்மை நம்ம கண்ணுக்கு அது தெரியுமா தெரியாதா? ஸ்பேஸ்லேருந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்படி தான் நமக்கு ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரோட்வேஸ், ஹைவேஸ் அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு கிளியராக தெரியுமே தவிர்த்து கிரேட் வால் ஆஃப் சைனா சுத்தமாக தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து லாங்காக இருக்கிறதை தவிர்த்து ஆனால் வந்து அது போகிற வழி பாதை வந்து ரொம்பவே நேரோவாக இருக்கிறதுனால வந்து ஸ்பேஸ்லேருந்து பார்க்குற அளவு வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது கிரேட் வால் ஆஃப் சைனா விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ்ன்னு சொன்னாங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுங்க. இப்போ சொல்ல போகிறது வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயந்தான். நம்ம எல்லாருமே வந்து 10% ஆஃப் பிரெயினை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 100% ஆஃப் பிரெயினை யூஸ் பண்ணால் எவ்வளோ இது கண்டுபிடிக்கலாம், என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையாகவே நம்ம 10% பிரெயின் தான் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து மொத்தமாகவே 100% பிரெயினுமே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம ஒரே டைமில் வந்து 100% பிரெயினை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து மொத்தமாக மூளையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் நம்ம தூங்கும் போது கூட நம்ம சுயநனவு இல்லாத அப்போ கூட மூளை வந்து ஒரு பகுதியாக வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. ஒரு செயலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதையும் நெக்ஸ்ட் டைம் யாருன்னா உங்ககிட்ட சொன்னாங்கன்னா செவுல் மேலேயே வச்சுட்டு இதை தாண்டா உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். காளைகளுக்கு சிகப்பு கலர் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே ரொம்பவே பரப்பி வச்சுருக்காங்க. பட் உண்மையாகவே காளைகளுக்கு சிகப்பு கலர் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா, காளைகளுக்கு கலரே ஃபஸ்ட்டு தெரியாது. அதுதான் உண்மை. பட் அப்புறம் எப்படி வெளிநாடுகளில் வந்து ஷோஸ்லாம் நடத்தும் போது துணியை காட்டி, சிகப்பு கலர் துணியை காட்டி காளையை முட்டை வர வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிருகத்துக்கிட்ட அது முன்னாடி ஒரு துணியை வச்சு அதை நல்லா ஷேக் பண்ணும் போது அதை பார்க்க அதுக்கு வெறுப்பாகி அந்த துணியை முட்டி கிழிக்கணும்னு தான் வருதே தவிர்த்து அது கலரை பார்த்தோ இல்லைனா இந்த கலர் பிடிக்கல அப்படின்றதுக்காக முட்டை வரல. உண்மை என்னென்னா, காளைகளுக்கு கலர் வந்து தெரியவே தெரியாது. தே ஆர் கலர் பிளைண்ட். இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு உண்மையாகவே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். தண்ணியில் கரண்ட்டு வச்சா ஷாக் அடிக்காதுன்னு சொன்னால் எத்தனை பேரெல்லாம் நம்ப முடியுது? எஸ், பட் அதுதான் உண்மை. பியோர் வாட்டருக்கும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பியோர் வாட்டரில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அப்புறம் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறது பியோர் வாட்டர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டரில் வந்து மினரல்ஸும் கலந்து வர்றதுனால அந்த மினரல்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணதே தவிர தண்ணி வந்து கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பியோர் வாட்டரில் கரண்ட் விட்டு பாருங்கள், ஷாக் அடிக்குதா இல்லையான்றதை சொல்லுங்கள். அண்ட் இதை நான் சொன்னதுக்காக செஞ்சிடாதீங்க, அதுதான் உண்மை. பட் வந்து டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். நாம் நக்கிள்ஸை இப்படி கிராக் பண்ணும் போது ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மை கிடையாது. ஏன் அது உண்மை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கிள்ஸ் உடையும் போது நமக்கு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்து நம்ம போன் உடையுது, போன் வந்து நமக்கு வீக் ஆகுது, அதனால ஆர்த்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நக்கிள்ஸ் அதாவது 2 போனுக்கு நடுவில் வந்து கேஸ் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதே தவிர்த்து இது உடைக்கிறதுனால வந்து நமக்கு ஆர்த்ரைட்டிஸும் வர போகிறது கிடையாது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன் ஒரு டாக்டர் வந்து 60 வருஷமாக நக்கிள் கிராக் பண்ணி அது அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் எதுவுமே வராமல் தான் இருந்திருக்காரு. அண்ட் இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் டூ. ஸோ இதையும் வந்து நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரிஞ்ச விஷயங்களாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இதில் வந்து எதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை இதே போல் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் until then it's bye from Arun.